அதை போலத்தான் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு ஸ்டெர்லைட் ஆகட்டும், நியூட்ரினோ ஆகட்டும், இந்த ஜூலிஃப்ளோரா என்று சொல்லப்படுகிற சீமை கருவேல வேலி கருவேல மரங்களை அகற்றுவதற்கு நான் தொடுத்த ரிட்மனு மீதுதான் ஜஸ்டிஸ் செல்வம் தீர்ப்பளித்து எல்லா இடங்களிலும் கலெக்டர்களும் மேஜிஸ்ட்ரேட்டுகளும் நீதிபதிகளும் இதில் போய் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார். ஐடிஐ காரன் ஹைகோர்ட்டில் இன்னொரு ரிட்டை போட்டு அது பெண்டிங்கில் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எது ஆகவே தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக, தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக நீதிமன்றங்களிலே போராடியதோடு நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விலைக்கு விற்க ஏற்பாடாகி இருந்தபோது தொழிற்சங்க தலைவர்கள் 24 பேருடைய கோரிக்கை மனுவை என் பக்கத்திலே இருக்கக்கூடிய அன்றைய தொழிற்சங்க தலைவர் நெய்வேலியில் இருந்த செந்திலதிபன் கொண்டு வந்து கொடுக்க, அந்த மனுவை வாஜ்பாய் அவர்களிடத்திலே கொடுத்த போது we have taken a decision, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அது ஸ்டாப் பண்ண முடியாதுன்னாரு. எங்க தமிழ்நாட்டு மண்ணில் நாங்கள் சிந்தின ரத்த வேர்வையில் எங்க தொழிற்சாலை நேரு வந்து ஆரம்பித்த தொழிற்சாலை, காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலை, அது எதுக்கு நீங்க வடநாட்டு முதலாளிகளும் விலைக்கு வாங்கி போற மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றீங்க? நீங்க பீகாரில் போய் ஈஸ் மை லைக் மை அடாப்டட் சென்டெல்லாம் பாராட்டி பேசுறீங்களே, நான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியாக ஒன்றாவது செய்ய வேண்டாமா? இதை ரெஜிஸ்டரை மாற்றுங்கன்ன போது அந்த பெரிய மனிதர் அன்றைய பிரதமர் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு எஸ் வி வில் சேஞ்ச் த டெசிஷன் ஆஃப் தி கேபினட், என்எல்சி வில் நாட் பி பிரைவேடைஸ்ட் சொன்னார். பிரஸுக்கு சொல்லலாமான்னு இங்கேருந்தே சொல்லுங்கன்னா, அங்கேருந்தே ஹிந்து சீஃப் ஆஃப் பியூரோவுக்கு டெல்லியில் இருந்தவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஹஸ் அஷ்யூர்டு சொன்ன மறுநாள் முதல் பக்கத்திலேயே அது பெட்டி கட்டி கட்டம் கட்டி போட்டாங்க. என்எல்சி தனியார் மயம் ஆக்கப்படவில்லை. ஆக எங்களுடைய இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்து அதிலே வெற்றியும் பெற்று தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதோடு மூவர் தூக்கு கயிறு அறுபடுவதற்கும் ராம் ஜெத்மலானியை கொண்டு வந்து சென்னை ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்டில் 22 வாய்தா அவர் அப்பியர் ஆகியிருக்கிறார். அவர் கடைசியில் சீஃப் ஜஸ்டிஸ் சதாசிவம் பெஞ்சில் அந்த பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேர் அவர்களுடைய மீது போடப்பட்ட தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது. அதற்கு மூல காரணமாக இருந்து வேலை செய்தேன். வீரப்பனோடு கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீசை மாதையன் உள்பட்ட 5 பேர் சென்னிமலையிலே வந்து என்னை சந்தித்தார்கள். குளத்தூர் மணியோடு வந்து 5 பேருக்கும் கருண மனு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, பிரசிடென்ட் கிட்டே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதே தூக்குல போட போறாங்க. இதை தடுத்து நிறுத்தணும்னா நீங்க தான் உங்களால் முடியும்னு சொல்லுவேன். ஹென்றி திபேனும் அதே கோரிக்கையிடம் வைத்ததனால் மீண்டும் ராம் ஜெத்மலானி அவர்களை அவர் கட்டடம் வாங்காமலே அந்த சுப்ரீம் கோர்ட்டில் 4 வாய்தாவில் வாதாடி அந்த 5 பேருடைய தூக்கு தண்டனையையும் ரத்து செய்ய வைத்தார். இது வழியா பரவலாக வரவில்லை. 5 பேரும், நான் ஜாதி குறித்து பேசுவதில்லை, வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அந்த 5 பேருடைய உயிரையும் தூக்கு கயிற்றிலே இருந்து காப்பாற்றி கொடுத்ததும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே தமிழக வாழ்வாதாரங்களுக்காக, தமிழர்கள் நலனுக்காக எங்களுடைய பயணத்தில் தொடர்ந்து எங்கள் போராட்டங்களில் நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். அதை போலவே இப்பொழுது சாதிய மோதல்கள், மத மோதல்கள் தமிழ்நாட்டிலே மீண்டும் தலை விரித்து ஆடுவதற்கான சூழலை உருவாக்க பார்க்கிறார்கள் சிலர். அதை தடுப்பதற்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சகோதரர்களாக நாம் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முழுமையாக வலியுறுத்தி அந்த மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே திருச்சி மாநகரிலிருந்து நாளை ஜனவரி 2ஆம் தேதி நான் தொண்டரணி, இளைஞரணி, மாணவரணி தோழர்களோடு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாளில் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்களை நான் சந்திப்பதும் அவர்களோடு அமர்ந்து மதிய விருந்து உண்பதும், நான் ஜெயிலில் இல்லாத ஒவ்வொரு வருடத்திலும் தொடர்ந்து நான் 94 இதை கடைபிடித்து வருகிறேன். இந்த ஆண்டு நான் சென்னையிலே இருக்க முடியாமல் போனதற்கு காரணம், நாளைக்கு இங்கே பயணம் தொடங்குவதனால் திருச்சியிலே உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. நீங்கள் பெருமளவிலே வந்து இங்கே கலந்து கொண்டு இன்னொரு பேட்டிக்கு போனதனாலே அங்கிருந்து சற்று தாமதமாகுதுன்னு சொன்னதனால் தான் நான் 9:30 மணிக்கே தயாராகிவிட்டேன்.
இவ்வளவு சற்று தாமதமானது என்று நீங்கள் அனைவரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே வந்து கலந்து கொண்டதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினா கேளுங்க. கூட்டணி கட்சிகளுடனான விஷயங்களில் லட்சுமண ரேகையை மதிக்கணும்னு சொல்லி உங்க எம்பிக்களுக்கு அறிவுறுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாணிக் தாகூர். அதே கருத்தை தான் செல்வப்பிரதிங்க வலியுறுத்துறாரு. லட்சுமண ரேகையை தாண்டுற வழக்கம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாது. லட்சுமண ரேகைங்கிறது லட்சுமணன் கோடு கிழிச்சு சீதையிட்ட இந்த கோட்டை தாண்டி வெளியே வராத நீ உள்ளே இருன்னு சொல்லி வற்புறுத்தி அனுப்புனதுனால சீதா அபயம் லட்சுமணா அபயம்னு சத்தம் கேட்குது, உங்கள் அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, நீங்கள் போகும்போது போக மாட்டேன்னா அப்போ நான் அண்ணன் சாகட்டும் தான் இது வரைக்கும் இருந்தீங்களான்னு ஒரு கொடிய வார்த்தைகளை சொன்னதுனால கோடு கிழிச்சு இதுக்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டு போகிறோம். ராவணன் என்னன்னா அந்த கோட்டுக்குள்ளே போகலை, அது கோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூமியவே அப்படியே பேர் எடுத்துட்டு போகிறான்னு கம்பன் எழுதியிருக்கிறான். இதுதான் லட்சுமண ரேகாவுடைய வரலாறு. நாங்களும் எங்கள் எல்லை தாண்டி போகிறதில்லை. எந்த கருத்துக்களை சொல்லணுமோ கூட்டணி தர்மம் தலைப்பதற்கும் கூட்டணி தலைமையை மதித்து செயல்படுவதற்கும் இலக்கணமாக செயல்படுகிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நாங்கள் அந்த மாதிரி விதத்தில் இது கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் விமர்சிக்கிற வகையிலோ புண்படுத்துகிற வகையிலோ நாங்கள் எந்த கருத்து சொல்லலாம். அதாவது காங்கிரஸ் இயக்கத்தின் நிர்வாகி சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் குறித்தும் திமுக அரசு குறித்தும் அவர் வைத்த அந்த விமர்சனம் பற்றி ஒரு பத்திரிகையாளர், ஒரு நாளிதழ் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்துக்கள் எந்த தரவுகள் இல்லாமல் உண்மைக்கு புறம்பானவை, கண்டிக்கத்தக்கது என்று கூறியதுடன் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்துக்களை காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் சசிகாந்த் செந்தில் போன்றவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூட்டணிக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் இயக்கத்துக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் இதுபோன்ற கருத்துக்களை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு காங்கிரஸ் இயக்க தலைமை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறினேன். அரசியலை கடந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்காலம் சகோதரர் ராகுல் காந்தி மீது அளவற்ற மதிப்பை வைத்துள்ளேன். ஒரு அரசியலை கடந்து எனக்கும் அவருக்கும் ஒரு நட்புணர்வு உண்டு. மதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எந்தவித இதுவும் கிடையாது. நான் சொன்னது காங்கிரஸ் குறித்தல்ல, அது குறிப்பிட்ட அந்த நபர் பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றியதான். அது நம்முடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூரிடமும் அலைபேசியில் பேசி நான் என்னுடைய விளக்கத்தை அளித்துள்ளேன். அந்த நாளிதழை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கருத்துல கொஞ்சம் ஒன்று திருச்சி எழுதிட்டாங்க. திருச்சியில் சொல்ற மாதிரி திருச்சி எழுதிட்டாங்க. அதனால ஒரு தவறான ஒரு புரிதல் வந்தது. அதுக்கு நான் விளக்கம் நான் கொடுத்துருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அப்படிங்கிற சமயத்து, அதாவது கடன் சுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸுடைய தலைவர் சுட்டி காட்டுகிறது. பெரிய ஒரு பிரளயத்தை கிளப்பியிருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில், நீங்களும் நல்ல பொருளாதார அறிந்தவர் தான், உங்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கடன் வாங்கலாமா? அதாவது நீங்க நாட்டுடைய மாநிலத்துடைய கடன் பொறுத்த வரைக்கும் கடனை பத்திரம் நீங்க சொல்ல முடியாது. அதாவது மாநில கடன் மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, டெப்ட் டு ஸ்டேட் ஜிடிபி ரேஷியோ, அதை தான் நீங்க வச்சு நீங்க கம்பேர் பண்ணுமே தவிர கடன் மாநிலத்தில் கடன் 2020க்கு முன்னாடி இவ்வளவு இருந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றது ஒரு தவறான ஒரு எக்கனாமிஸ்ட், பொருளாதாரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அது தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு வாங்கின மாநில கடன் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசு வாங்கின மாநில கடன் பொறுத்த வரைக்கும் நார்ம்ஸ், விதின் நார்ம்ஸ், ஆனால் கண்டிப்பாக விதின் நார்ம்ஸ் தான். நீங்கள் இன்ஃபேக்ட் இன்னொன்று நான் சொல்ல, நான் கடந்த அதிமுக ஆட்சியில் 2021க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 27 விழுக்காடு இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 26 விழுக்காடுக்குள்ளே தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு
பல இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அது பேராமீட்டர்ஸ் போய் பார்க்கும்போது, நீங்கள் சொல்கிற இந்த மாநில கடன் பொறுத்த வரைக்கும் அது வரமுறைக்கு உள்ளதாக இருக்குங்கிறது தெளிவாக நம்முடைய அமைச்சர், நிதியமைச்சர், தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமீபத்தில் ஒரு நீண்ட விளக்கம் இது கொடுத்துருக்கிறாரு. உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மத்தியிலே அதுக்குண்டான விளக்கங்கள் இருக்குது. ஆனால் இது பொறுத்த வரைக்கும்னா அந்த நபருடைய கருத்து பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது. சமயத்துல ஒரு இந்த மாதிரி ஆச்சரியங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு ஓவர் பீரியட் அவங்க வந்து நேரடியாகவோ மறைமுகமோ சுட்டி காட்டுறதுனால ஸ்டில் கண்டினியூவிங் இது ஒரு ஸ்பெஷல் டாக்டிக்ஸா அல்லது மத்திய சர்க்காருடைய நயவஞ்சகமான மாற்றாந்தாய் மனப்பான்மை உள்ள போக்கில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளை கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்து கொண்டு இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ கொடுத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போ இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட 40% செலவை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கெங்கே வேலை கொடுக்கணுங்கிறது கூட இனி மாநில அரசோ அந்த கிராம பஞ்சாயத்தோ கிராமத்து ஆளோ தீர்மானிக்க முடியாது, இனி மத்திய ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் என்று சொல்லி அவர்கள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்த போதிலும் அத்தனையும் சமாளித்து கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கொண்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரிய பல திட்டங்களை பாடசாலைக்கு செல்லுகிற சின்னஞ்சிறுமிகள் சிறுவர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு முழுமையாக காலையிலே உணவு வழங்குகிற புதிய திட்டத்தை கொண்டு வந்ததோடு மகளிருக்கு பேருந்தில் ஏறினா டிக்கெட்டு கிடையாது, முதல்ல ஃபஸ்ட்டு ஆர்டரே அவருடைய அந்த ஆர்டர் தான். அப்படி இந்த நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட மக்களுக்கு சேவையாற்றுகின்ற செய்கின்ற மாநிலம் இங்கே இருக்கிற திமுக தலைமையிலான அரசின் தான், இந்த மாநிலம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நிர்வாகத்தை அவர் செவ்வனே நடத்தி கொண்டு வருகிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்பொழுது போகிற இந்த பயணத்தில் கூட இவற்றையும் நான் எடுத்து சொல்லி எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் மலர வேண்டும். அது மீண்டும் திமுக அரசுதான் வரும் 2026. எந்த சூழ்நிலையில் யார் எந்த விதமான கூட்டத்தை கூட்டி காட்டினாலும் சரி, இப்பொழுது திருவண்ணாமலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டிலே பல லட்சம் பேர் பங்கேற்றனர். பல்லடத்திலே 3-4 நாட்களுக்கு முன்னாலே நடைபெற்ற மகளிரின் மாநாட்டிலே 1,50,000க்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். ஆகவே மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய வலு சக்தியாக, நேச சக்தியாக, பாச சக்தியாக, வலிமை ஊட்டுகிற சக்தியாக, தமிழகத்தை வாழ வைக்கிற சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஆகவே வருகிற தேர்தலிலும் அவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டுகோளாக வைப்பேன். அவர்களுக்கே திமுகவே தனிப்பெரும்பான்மை பெற்று அவர்களே மீண்டும் அரசை அமைப்பார்கள் என்பதிலே நான் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறேன். தாக்குதல் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த காவலரை கத்தியால இளைஞர்கள் விரட்டுவதும் நடந்திருக்கு. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த சம்பவம் மிகவும் கவலை தருவது, தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானத்தை தருவது. இங்கே வடபுலத்திலிருந்து வந்த லட்சோபலட்சம் தொழிலாளர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு என்ற சொல்லுக்கேற்ப அவர்கள் பாதுகாப்பாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். இப்படி 1-2 சம்பவங்களிலே கொடிய நோக்கோடு குற்றவாளிகள் அவர்கள் தங்களை மனித சுபாவத்திலிருந்து மாற்றி மிருக குணம் கொண்டவர்களாக இந்த கொடிய காரியங்களிலே ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு ஒரு கொடும் சம்பவம் அதே கோவைக்கு பக்கத்தில் நடந்ததை போலத்தான் இப்பொழுது இந்த வடமாநில ஒரிசாவைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. இன்னும் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகின்ற வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு இந்த அரசு தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் மதுதான். மது ஒழிப்பு நடைபெறணும் நீங்க போனீங்க.
மதுல இருந்து மாறி இப்ப சமத்துவத்துக்கு வந்துட்டீங்க. இல்ல அது மாறல, நான் ஒன்றும் மாறல. நான் எங்க எப்படி மாறேன்? இப்ப ட்ரக்ஸ் வந்து வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய வருது, கடல் வழியாக வருது, வேறு ஸ்டேட்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. மாணவர்கள் மாணவிகள்லாம் அதை பயன்படுத்துறாங்க. ஸ்டாம்ப் சைஸ்ல ஒரு தபால் தலை அளவிலே அது கூட போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கொக்கைன், அபைன், அது மாதிரி எல்எஸ்டி, ப்ரௌன் சுகர், இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்தை குறிப்பாக மாணவிகளிடம் கூட இது போய் சேர்கிற அளவுக்கு ஒரு பெரும் ஆபத்து இருக்கிறதுனால நான் அதனால தான் கோரிக்கையாக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை வைத்திருந்தால் இவ்வளவு காலம் தண்டனை, பயன்படுத்தினால் இவ்வளவு காலம் தண்டனை என்பதை சட்டம் போடுவதோடு அதை நிறைவேற்றவும் செய்து இந்த கொடிய ஆபத்திலிருந்து, இந்த ட்ரக்ஸ் அபியூஸ் ஆபத்திலிருந்தும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கும் இந்த அரசு என்று நான் நம்புகிறேன். அமைச்சர் வந்து 0% கஞ்சாங்கிறார் தமிழ்நாட்டில். அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் புள்ளி விவரங்களை வச்சு சொல்றாரு, அவருக்கு கிடைச்ச புள்ளி விவரங்களை வச்சு. ஆனா டெய்லி கஞ்சா குடிக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லயும். வந்து வருது. பஞ்சாப் மாநிலம் எப்படி ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸுக்கும் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலமாக இருந்ததோ, அந்த பஞ்சாப் வந்து இந்த ட்ரக் அபியூஸ்னால இன்றைக்கு ரொம்ப நாசமாகி கொண்டிருக்கிறது. அந்த நிலைமை இங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, இளைய தலைமுறையை பாதுகாப்பதற்காக இதை நல்ல நோக்கத்தோடு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன். காவல்துறை இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதில் இருந்து இந்த இளைய தலைமுறை, மாணவ மாணவியர் சமுதாயம் சிக்கிவிடக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக தான் இருக்கு. படுகொலைகள் எல்லா காலத்திலும் நடந்த மாதிரி சில இடங்களில் கொலைகள் நடக்குது. அது வெறிபிடித்து போய் சில பேர் ஒரு நொடி பொழுதுல ஆயுதம் எடுத்து தாக்குற அந்த மாதிரியான மனோபாவம் இளைய தலைமுறை கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வருது. அதையும் தடுக்க வேண்டியது கடமை. அதையும் நான் நிச்சயமாக மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரத்திலே மக்கள் நலனுக்கு எது நல்லது என்பது அதையும் நான் வலியுறுத்தி சொல்றேன். இந்த நடைப்பயணம் வந்து உங்களோட உண்மையான நோக்கம் வந்து போதைப் பொருளுக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு ஓப்பனாவே அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் இப்ப லேட்டஸ்டா வந்து நாங்க வரவெல்லாம் பார்க்கணும் சமத்துவ நடைபெறணும்னு போட்டு தலைப்பு முதல்லயே அப்படிதான் போட்டிருக்கேன். இப்ப நான் அறிவிக்கும் போதே சமத்துவ நடைபெறும் சொல்லித்தான் அறிவிச்சேன். என்னுடைய முதல்ல அறிவிக்கும் போதே பயணத்துக்கு சமத்துவ நடைபெறும் சொல்லிதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் அறிவிச்சேன். அது இது சாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது என்பது, சமய நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் என்பதற்காக தலைப்பு அப்படி வச்சேன், சமத்துவ நடைபயணம். தாராளமா எடுத்துக்கலாம். நிச்சயமா தேர்தல் பிரச்சாரத்தை இதில் முன்வைப்பேன். ஒரு நாளைக்கு 15, 17, ஒரு 600 பேர். அது மிக தவறு. அதுக்கு பெரிய கட்டணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை இல்லாத ஒன்று, எல்லா துறையில் நுழைஞ்ச மாதிரி இப்போ சாகித்ய அகாடமிக்குள்ளேயும் அவங்க நுழைஞ்சிட்டாங்க. ஆனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் 3,11,500 கோடி வந்து ஊழல் வந்து சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாருங்க? தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் நேஷனல் ஹைவேஸ் எனக்கு புள்ளி விவரங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதை சொன்னவர்கள் தான் போய் கேட்கணும். ஒன்றிய அரசில் நடந்திருக்கக்கூடியது அவ்வளவு படுபயங்கரமான ஊழல் என்றால் மக்கள் அதை மனதில் நினைத்து பார்த்து அந்த அரசினுடைய அங்கிருந்து இங்கே வாழ்நிலை தடுக்கின்ற வகையிலே மக்கள் முன்வர வேண்டும் நான் கேட்டுக்கிறோம். சார், இப்போ நாளைக்கு இந்த பயணம் போறீங்க, இதில் வந்து மது ஒழிப்பு, கஞ்சா எல்லாத்தையும் பற்றியும் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க, அவரை கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன? சமய நல்லிணக்கம். நான் மிக வற்புறுத்தி சொல்லியிருக்கேன். சமத்துவ நடைபயணம் தான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன். சமய நல்லிணக்கத்துக்கு கேடு வருகிற வகையில் இந்துத்துவ சக்திகள் பல இடங்கள்ல இவங்க கோயிலுக்கும் தேவாலயத்துக்கும் கோயிலுக்கும் மசூதிக்கும் இடையில மோதல் அங்கிற மாதிரி கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. இதை தடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமைங்கிற முறையில தான் நான் இந்த தலைப்பு கொடுத்து போயிட்டு இருக்கேன்.
நான் ஏற்கனவே மது ஒழிக்கப்பட வேண்டியதுங்கிற கருத்தை சசிபெருமாள் காலத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு வரேன். அந்த கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை.